காய்ச்சி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்க் ட்ரான் 2. இந்த கேம் பிளே வந்து என்னோடய பார்க் ரோப்ளாக்ஸில் என்னோடய பார்க் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் காட்ட போகிறேன். வாங்க கைஸ் வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுதான் டீ கப்ஸ் கைஸ். நீங்கள் நிறையா பார்க் போனாலே தெரியும், இந்த மாதிரிலாம் டீ கப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் இதை வச்சுருக்கேன். இந்த பார்க்கில் ஒன்றா நான் காட்டுறேன். இது நல்லாயிருக்கும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து இது நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம். இதுவும் சுத்தம், நம்மளையும் சுத்தம் வைக்கும். இதுதான் இது. அவ்வளோவா பெரிய ரைடெலாம் இல்லை, த்ரில் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது போக போக தான் வரும். இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டே போக போகிறேன். இந்த வீடியோவில் அப்சர்வேஷன் டவர் மட்டும் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்சர்வேஷன் டவர் இப்போ வந்து அப்சர்வேஷன் டவர்னால் என்னதுன்னா, இதோ இங்கே இருக்குல்ல, அந்த டீ கப்ஸ்க்கு பின்னாடி இருக்குல்ல, அதுதான் அப்சர்வேஷன் டவரு. இது வந்து ரொம்ப போர் அடிக்கும் கைஸ், ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இது. அதனால தான் நான் அதை போடலை. சிவங்க கைஸ், இதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்குல்ல, இது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னடா ஸ்லோ ஆயிடுச்சு? ஓ அவ்வளோதான் நான் ரைடு நிறையா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சுற்றுன்னு பார்த்தேன். சரி, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்டால்லாம் வச்சுருக்கேன் நான். ஸ்டாலு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஸ்டாலு. இதாங்க ஜி டவர், ஜி ஃபால். நீங்கள் ஒண்டர்லாலாம் போனால் தெரியும், மேலேருந்து டொமார்னு அப்படியே கீழே இறங்குவாங்க. அதுதான் இது. ஆனால் பார்க்க சும்மா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் இது. ஆனால் மேலேருந்து வரும்போது லைட்டாக பீதி ஆகும் கைஸ். மேலேருந்து இப்போ வரும் பாருங்கள், மேலே போய் டமார். ஆனால் கேமில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் உண்மையானதில் போட்டால் அவ்வளோதான், பீதியே அள்ளு விட்டுறோம். அப்புறம் இது வாட்டர் ரைடு கைஸ். நான் இது எனக்கு போர் அடிக்குதுன்னு சும்மா போட்டேன். இது நான் போர் அடிக்குது அதனால போட்டேன். நம்ம ஏறி காட்டுறேன். இப்போ ஏறிட்டானா, இப்போ மட்டும் பாருங்களேன், சும்மா அப்படியே மேலே போயிட்டு சும்மா சச்சக்கான கீழே விட பறக்கும், அவ்வளோதான். பாவம் அந்த பையன், ஏன்டா என் மேலே தண்ணியை தெளிக்கிறேன் அப்படின்வான். இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அடுத்து நம்ம ரோப்ளாக்ஸில் என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்ட்டு. நான் எல்லா கேம் ப்ளே வீடியோவும் போடுறேன், எல்லா கேமும் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் லைக்ஸ் சப்போர்ட் கொடுக்கும்போது தான் நான் வந்து அதை பற்றி யோசிப்பேன். இருந்தாலும் யோசிப்பேன், ஆனால் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். இந்த கேமில் ஜென்ரல் ரைட்ஸ் இதெல்லாம் அவ்வளோவா நல்லாவே இருக்காது. சரி வாங்க வேறு எதுக்கு போயிடலாம். ஆனால் இதுதான் அந்த ஸ்பேஸ் ரைடு, ஸ்பேஸ் பால். ஆனால் இது கொஞ்சம் செம்மையாக இருக்குங்க. எனக்கு லைட்டாக வாந்தி வர மாதிரி இருக்கும் இதை பார்த்தா. அப்படியே தலைகீழாக சுற்றி, இங்கே பாருங்களேன், தலைகீழாக சுற்றி டமால் மீல் கொஞ்சம் இப்போ போகும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ போக போக தான் தெரியும் எல்லாமே. ஐயோ லைட்டாக வாந்தி வர மாதிரி இது. என்ன அவளா பார்க்குறான்டே, என்னடா பண்ணுற உள்ளே போயிட்டு அப்படின்னு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு. அதுக்கப்புறம் நான் அந்த கேம் ப்ளே என்னால் போட முடிஞ்சால் போடுறேன். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், போடுறேன். என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை நான் போடுறேன். ஓகே, இந்த ரைடு முடிஞ்சுது. அப்புறம் இந்த ஷிப் ரைடையும் நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள்.
இந்த ஷிப்பு ரைடு வந்து நிறையா வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிழாலலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி மேலே போகும்போது தான் ஒரு பீதியே வரும். செம்மையாக இருக்குதுல்ல, செம்மையாக இருக்குதுல்ல. ஆனால் இதெல்லாம் போனால் நான் சின்ன வயசில் அழுதுட்டேன் தெரியுமா கைஸ். இது வந்து எங்கள் அம்மா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாங்க. இந்த ரைடை வந்து நான் கீழேருந்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ வந்து நான் கீழே இருக்கும் போதே அழுதுட்டேன். அவ்வளோதான். ஆனால் பயமாக இருக்குதுல்ல, செம்ம பயமாக இருக்குது இது. ஆனால் ரைட்டாக எனக்கு பயமாக இருக்குது இப்படி பார்த்தோமே. ஏன்னா அது விர்ச்சுவல் ரியாலிட்டிகிட்ட வர மாதிரி இருக்குது. அந்த விஆர் ஹெட்செட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது இது பார்த்தா. எனக்கு லைட்டாக அப்படி தான் இருக்குது, லைட்டாக அப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்களேன், ஸ்லோ ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரைடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு கிட்ஸுக்காக ஒரு ரைடு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து இந்த ரைடு கைஸ், அந்த நீங்கள் ஒண்டர்லாம் போனால் தெரியும், அது நின்றுட்டே இப்படி ஸ்விங் ஆகும். ஆனால் அது மாதிரி இல்லை, இது வந்து சுத்தம், நம்மளையும் சுத்தம். இது வந்து உக்காஞ்சிட்டே போகிற மாதிரி. ஆனால் அதோட டிசைன் தான் பாதி. காய்ஸ், உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சொல்கிறேன்னா. ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது வந்து ரோலர் கோஸ்டர் சர்ப்ரைஸ் தான். நிறைய பேர் அந்த ரோலர் கோஸ்டர் வாங்கி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நான் இப்போ வந்து புதுசில், அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ். இப்போ இந்த ரைடு வந்து கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் செம்மையாகவும் இருக்கும் இந்த ரைடு. ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல ரேட்டிங் தான் தருவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் ஒரு ரைடு காமிச்சல, அதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ரைடு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் கைஸ், ரொம்ப ரொம்ப லாங்கு இந்த ரைடு. இந்த அப்சர்வேஷன் டவர் இப்போ நான் போட போகிறதில்ல. நான் வந்து செகண்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் போடுறேன். அதில் பார்ட் 2 வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு எனக்கு. பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சர்ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. சர்ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இன்வென்டட் ரோலர் கோஸ்டர். பார்த்தீங்களா? இன்வென்டட் ரோலர் கோஸ்டர் செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த ரைடு தான் எனக்கு பிடிச்ச ரைடு. ஆனால் இதை போட தான் செம்ம கஷ்டம் தெரியுமா. இது ரொம்ப பெருசு. இந்த மேப்பே பத்தலை. இந்த மேப் இவங்க கொடுக்குறது கொஞ்சம் இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு இடத்த வாங்கி, இன்னொரு 10,000 ரூபாய்க்கு இன்னொரு இடத்த வாங்கி இப்போ போட்டேன். ஆனால் இது பாருங்களேன், வளைஞ்சு போகுது. செம்மையாக இருக்குதுல்ல. ஆனால் இது நான் ஒண்டர்லால, நீங்கள் இதையும் பார்ப்பீங்க ஒண்டர்லால. ஆனால் அது 4 பேரோ 3 பேரோ போகிற மாதிரி சம்திங் இருக்கும். சாரி, மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒண்டர்லா போனேன், ஆனால் ஒண்டர்லாவில் இந்த ரைடு போல. சரி கைஸ், பை கைஸ். இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சுது. பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், பை.